சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்களா, மனோஜும் ரோகிணியும் அவங்க பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ருதியும் அவங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து சாப்பாடை அனுப்பி வைக்கிறதுக்காக என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க. நாமளும் நம்ம பிஸ்னஸ்க்காக ஏதாவது செய்ய வேண்டாமா? புது பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக நடக்குது. அதே மாதிரி ஃபோன் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம வீட்டுக்கே போய் அந்த ஆர்டரை உடனே தர மாதிரி எல்லா ஏற்பாடையும் செஞ்சால் நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும்ல அப்படின்னு சொல்லி மீனா யோசிக்க, பரவாயில்லையே மீனா, இங்கே ஸ்ருதி யோசித்த மாதிரியே நீயும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. உடனே அங்கே வந்து ஸ்ருதியும், என்ன மீனா எதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்க, உடனே முத்து சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை பலகுரல், இங்கே உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு யாராவது ஃபோன் பண்ணால் உடனே நீங்கள் சாப்பாடெல்லாம் அனுப்பி வைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் வந்தால் உடனே நாங்கள் வந்து அந்த ஆர்டரை அனுப்பி வைக்கிறதுக்காக எப்படி ஏற்பாடு செய்யலான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் முதல்ல ஒரு ஆஃபீஸை ஏற்பாடு பண்ணுங்க மீனா. அந்த வேலையெல்லாம் நீங்கள் நல்லா பார்ப்பீங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய தான் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அக்காங்க இருக்காங்கல்ல, அவங்களையும் அங்கே வர வைங்க. அப்புறம் எப்படியாவது நீங்கள் இந்த வர ஆர்டரை நல்லபடியாக அங்கே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. எனக்கு முடிஞ்ச ஆர்டரை எடுத்து செஞ்சிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் நல்ல வருமானம் வரும்னு எனக்கும் தோணுது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போதே மீனாவுக்கு ஃபோன் வருது. பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டரும் செய்யணும், வரவங்களுக்கு ஃப்ரூட் பொக்கே ஆர்டரும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பெரிய ஆர்டர் கிடைக்க, உடனே மீனா ரொம்ப சந்தோஷமா, ஸ்ருதி எனக்காக நீங்கள் உதவி செய்யணும். இந்த பிஸ்னஸ் பற்றி எனக்கு சரியாக தெரியல, அதனால் நீங்கள் உதவி செஞ்சால் அவங்க ஃபோன் பண்ணுறப்ப உடனே இந்த ஃப்ரூட் பொக்கே ஆர்டரை நான் அனுப்பி வைக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடையும் நீங்கள் செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு உதவி கேட்குறாங்க. உடனே ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, பிறந்தநாள் ஆர்டர் வந்திருக்கு, பெரிய ஆர்டர் இல்லைனாலும் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், அதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்யலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மனோஜும், பாத்தியா ரோகிணி, நமக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும், நல்ல வருமானம் வரணும்னு நினச்சி நம்ம யோசிக்கிற மாதிரியே முத்துவும் மீனாவும் செய்கிறாங்க. ஆனால் நம்மளை மாதிரி அவங்க முன்னேற போகிறதும் இல்லை, சம்பாதிக்க போகிறதும் இல்லை. அப்புறம் எதுக்காக இப்படி யோசிக்கிறாங்க? என்ன மாதிரி அவங்களால பிஸ்னஸ் செய்ய முடியுமா என்ன அப்படின்னு மனோஜ் பேசிகிட்டு இருக்க. உடனே ரோகிணியும், இப்படி பேசிகிட்டே இருக்க வேண்டாம், நீ முதல்ல யோசிச்சு கடைக்கு கிளம்பு, நிறைய வேலை இருக்குது. சந்தோஷ் சார்கிட்ட நீ தான் பேசணும், பேசி எப்படியாவது கடைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வைக்கணும். நான் சொல்லியிருக்கேன்ல, இப்போ வந்து நிறையா ஃபங்க்ஷன் வரப்போகுது, நிறைய வந்து நம்ம கடையில் பொருள் இருந்தால் தான் வந்தவங்க சந்தோஷமாக பொருளை வாங்க முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ நல்லா ஃபங்க்ஷன்லாம் வரப்போகிறதுனால நாங்கள் உங்களுக்கு இப்போ வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்க போகிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக தேடி வந்து பொருள் வாங்க வருவாங்க. அதுக்காக எல்லா ஏற்பாடையும் நீ செய்யணும், புரியுதுல்ல? வீட்டில் இருந்து பேசிக்கிட்டே இருக்காத. மீனா முத்து கூட அவங்க வேலையை பார்க்க கிளம்பிட்டாங்க, நீ உன்னை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறது உனக்கு வேலையாயிருச்சுல அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி, நீ தான் பாராட்டி பேச மாட்டேங்கிறேன்னு நான் பேசினா இப்படி கோவப்படுறேன், நான் கிளம்புறேன் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் அங்கே வந்து விஜயா கிட்ட பார்வதி வீட்டில் வந்து பேசிட்டு போனதால் வீட்டுக்கு வந்த விஜயா ரவி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. என்ன செய்ய, என் ஃப்ரெண்டு பார்வதி என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. இப்போ என்னடானா ரவியும் அதே மாதிரி தான் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான். ஏன், அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தா தான் சம்பளம் கிடைக்கும்னு எதுக்காக நினைக்கணும்? ஸ்ருதி எவ்வளோ ஆசாசியாக ரவிக்காக பெரிய ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா, ஆரம்பிச்சிருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஓனராக இருந்தால் இன்னும் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். சம்மந்தி வந்து பேசுகிற அளவு இந்த ரவி வந்து இப்படி செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்த உடனே இன்னைக்கு கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசி தான் ஆகணும். இத்தனை நாள் நான் ஸ்ருதிக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை, ஆனால் இப்போ ரவி செய்கிறது ரொம்ப தப்பு. இதனால் ரவியும் ஸ்ருதியும் ஏதாவது பிரச்சனைன்னு அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது. ஸ்ருதியும் ரொம்ப கோவமாக தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு முடிவெடுத்துட்டா அப்புறம் கண்டிப்பாக ஸ்ருதியோட மனசை மாற்றவே முடியாதுன்னு சுதா சொல்கிறாங்கல்ல, சம்மந்தி தான் தெளிவாக சொல்கிறாங்களே, அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நாம் தான் தெளிவாக ரவிக்கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு இதை பற்றி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே அண்ணாமலை வராரு. உடனே விஜயாவும், ஆமாம் அப்படி என்ன வேலைன்னு நீங்கள் இப்போவே வெளியில் கிளம்பி போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, விஜயா, நான் தான் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன்ல, எப்பயும் போல் மீனா எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தா, நானும் வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரேன். என்னை பற்றி உனக்கு அக்கறை இருந்தால் தானே தெரியும் நான் எங்கே போகிறேன், வந்து எப்போ வீட்டுக்கு வருவேன்னு. மீனா மாதிரி மருமக இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு என்ன சாப்பாடு தேவைப்படுது, நான் எப்போ சாப்பிடுவேன்னு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறா, வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிறா. ஆனால் நீ அப்படி இல்லைல்ல, பார்வதி வீட்டுக்கு போகணும்னு கிளம்புறியே தவிர்த்து நான் வெளியில் வேலைக்கு போகிறேன்னு உனக்கு தான் அக்கறை இல்லையே அப்படின்னு கேட்க, உடனே விஜயா சொல்கிறாங்க, இப்போ அதுதாங்க ரொம்ப முக்கியம்.
வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு கொஞ்சமாவது நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறீங்களான்னு கேட்க, எதை பற்றி பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு இங்கே அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. இல்லைங்க, இந்த ரவி செய்கிறதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ரவி இப்போ வேலை விஷயமா ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே போயிருக்கான், அவன் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கான், இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க இங்கே அண்ணாமலை. உடனே விஜயாவும், இல்லைங்க இன்னைக்கு நான் பார்வதி வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்போ இங்கே ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் அவங்க என்னை தேடி வந்திருந்தாங்க பேசுறதுக்காகன்னு சொல்ல, என்னது சம்மந்தி பார்வதி வீட்டுக்கு உன்னை பார்க்க வந்தாங்களா? ஏன் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே? நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா நம்ம பேசியிருக்கலாம்ல, எதை பற்றி பேசுறதுக்காக வந்தாங்க, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இங்கே ஸ்ருதி வந்து ரவிக்காக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. இந்த ரவிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா? இல்லையே, இங்கே நம்ம சம்மந்தி கொடுத்த பணத்தை வச்சு தானே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா. ஆனால் ரவி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, அங்கே வேலை செய்கிறது எனக்கே பிடிக்கல, அப்புறம் எப்படி சம்மந்திக்கு பிடிக்கும்? அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தாங்க. ஸ்ருதி ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி ஓனராக இருக்கணும், அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும்னு ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் நினைக்கிறாங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும், விஜயா நீ பேசுறதெல்லாம் முதல்ல சரியா? அவங்க தான் புரியாமல் பேசுகிறாங்கன்னா நீயும் இப்படி ரவி மேலே தப்பு இருக்குன்னு பேசினா என்னால் ஏற்றுக்க முடியாது. ரவி ஏற்கனவே நான் சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன்னு நம்மக்கிட்ட சொல்லியாச்சு. அப்புறம் எதுக்கு ரவிக்கிட்ட கேட்காம ஸ்ருதி அவங்க அம்மா அப்பா கிட்ட பணம் வாங்கணும்? எதுக்கு இப்படி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்? ஏன் இப்படி பிரச்சனை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, ரவி மேலே உள்ள அக்கறையில் ஸ்ருதி இப்படியெல்லாம் செஞ்சது என்னவோ உண்மைதான், அதுக்காக இங்கே வந்து ஸ்ருதி மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்வீங்களான்னு விஜயா கேட்கும்போது, இங்கே யார் மேலேயும் தப்பு இல்லை, எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, இதில் நாம் தலையிடவே கூடாது. நீ தேவையில்லாமல் ரவி வந்த உடனே கேள்வி கேட்காத. ஸ்ருதி பேசி எப்படியாவது பிரச்சனையை சமாளிக்க பார்க்கட்டும், பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. நீங்கள் வேணும்னா முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் என்னுடைய பசங்கன்னா மனோஜும் இங்கே வந்து ரவியும் தான். அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு பொறுமையாக அமைதியாக இருக்க மாட்டேங்க. எப்படி ரவிக்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியும். இனி நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்காக நீ போக வேண்டான்னு ரவிக்கிட்ட நான் பேச தான் போகிறேன். எனக்கு என் பையன் ரவி மேலே ரொம்ப அக்கறை இருக்குது, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனையால் ஸ்ருதி இந்த வீட்டிலேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடக்கூடாது. அப்படி நடந்தால் சம்மந்தி வீட்டில் உள்ள யாரும் நம்மளை மதிக்கவும் மாட்டாங்க. அதனால் இதை பற்றி நானே ரவிக்கிட்ட பேச போகிறேன்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், நீ இப்படிலாம் செய்யாதன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன். ஸ்ருதியோட அம்மா ஏற்கனவே ரவியவும் ஸ்ருதியவும் தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறாங்க. அவங்களுக்கு நீ என்றைக்கும் சப்போர்ட் பண்ணாத. ரவியாக புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கே வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்துக்க தான் போகிறேன்னு கண்டிப்பாக ரவி வந்து சொல்ல தான் போகிறான். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் தப்பே இல்லை. நீ இப்போ பேசினாதான் பிரச்சனையாகும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, போதுங்க, நீங்கள் முத்துவுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே பேசுவீங்க, ரவிக்கும் மனோஜுக்கும் பிரச்சனைனா நீங்கள் பேசுவீங்களா? ஆனால் நான் அப்படி கிடையாது. இங்கே ரவியோட வாழ்க்கையில் என்றைக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நானே பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க விஜயா. எப்பயும் போல் மீனா வந்து சமைச்சு வச்சுருக்காங்க. இன்னும் ரவி வரலையேன்னு பார்த்துட்ருக்காங்க விஜயா. அந்த சமயம் ரவி வராரு. வந்த உடனே, அம்மா நான் இன்னைக்கு சாப்பிடல, ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு போக, உடனே விஜயாவும், ரவி நானும் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எப்பயுமே நீயும் ஸ்ருதியும் ஒன்றா தானே வருவீங்க, இப்போ என்ன வீட்டுக்கு தனியாக வர? ஸ்ருதி வர ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கா, அங்கே வேறு ஏதாவது வேலை இருந்தால் நீ அங்கே ரெஸ்டாரண்ட் பொறுப்பை எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டா தான் என்ன? நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் நிறைய சம்பளம் கிடைக்குதா என்ன? இல்லைல்ல, உனக்கு வேணுன்ற வருமானமும் வரல, அப்புறம் எதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீ வேலை பார்க்கணும்? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு பேசுகிறாங்க விஜயா. உடனே ரவி ரொம்ப கோவமா, அம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நேரமாகும்னு சொன்னா, நான் எப்படிம்மா அங்கே போக முடியும்? அதனால் வீட்டுக்கு வந்துட்டேன். இதில் என்னம்மா பிரச்சனைன்னு கேட்க, அங்கே ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் என்னை பார்க்குறதுக்காக வந்தாங்கன்னு சொல்ல, நம்ம வீட்டுக்கு வந்தாங்களான்னு கேட்க, இல்லை பார்வதி வீட்டுக்கு வந்தாங்க. இந்த வீட்டில் முத்து மீனாக இருக்கிறதுனால இந்த வீட்டு பக்கமே வர எங்களுக்கு பிடிக்கலன்னு ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்கன்னு சொல்லும்போது, ஏன் முத்து அப்படி என்ன செஞ்சிட்டா? முத்து மேலே இன்னும் அவங்க கோபமாக தான் இருக்காங்களா என்ன? அவங்க செஞ்ச பிரச்சனையால் தான் முத்து சரியான பதில் கொடுத்துருப்பான். மற்றபடி முத்துவால் யாருக்கும் அந்த வீட்டில் பிரச்சனை வரலையே. என் மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசியிருக்காங்க போல். என்ன தான் சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ எப்பயும் போல் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகணுமா, அங்கே நீ வந்து பொறுப்பாக எல்லா வேலையும் பார்க்கணுமா. ஸ்ருதி ரொம்ப பாவம், என் பொண்ணு மேலே அக்கறை இல்லாமல் அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் ரவி வேலை பார்க்கவே கூடாதுன்னு அவங்க தெளிவாக என்கிட்ட சொன்னாங்க. இதை உன்கிட்ட நான் பேச தான் வந்தேன்னு சொல்ல, அம்மா அவங்க மட்டும் என்ன, நீத்துக்கிட்ட எப்படிலாம் பேசியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் விஜயா கிட்ட சொல்ல, உடனே விஜயாவும் அப்படி தான் பேசுவாங்க. நீ நீத்து தான் முக்கியம்னு நீத்து சொல்கிற பேச்சை கேட்டால் இங்கே ஸ்ருதி மட்டும் இல்லை, ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் ஒன்றை தானே கேள்வி கேட்பாங்க. நீ தான் பதில் சொல்லி ஆகணும். எனக்கே வர வர உன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. ஸ்ருதியை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்க,
ஸ்ருதி பேச்சை நீ கேட்கணுமா வேண்டாமா? இப்போ கூட ஸ்ருதி வந்து வீட்டுக்கு வராமல் அங்கே வந்து தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா. நீ வந்து ஸ்ருதியோட வீட்டுக்காரராக இருந்து பொறுப்பாக அந்த வேலையெல்லாம் நீ பார்த்துருந்தா ஸ்ருதி எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா. புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க ஸ்ருதிக்கு நீ சப்போர்ட் பண்ணவும் மாட்டேங்கிற, கொஞ்சம் கூட உதவி செய்ய மாட்டேங்கிற. அப்படி இருக்கும்போது ஸ்ருதி இதெல்லாம் நினச்சி எவ்வளோ மனசு வேதனைப்படுவா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ஸ்ருதி என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. என் மேலே எந்த தப்பும் இல்லை. அன்னைக்கு நான் ரெஸ்டாரண்ட்டில் பொறுப்பாக வேலையை பார்க்கணுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் நீத்துக்கிட்ட பேசுனது எல்லாமே தப்பு. அதனால தான் அவங்க தேவையில்லாமல் பேசுனதுனால நீத்து அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புனாங்க. வேறு வழி இல்லாமல் நீத்துக்கிட்ட பேசி அவங்கள வந்து சமாளிக்கிறதுக்காக தான் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே என் அப்பா அம்மாவை பற்றி நீ பேசவே பேசாத அப்படின்னு ரொம்ப கோவமாக ஸ்ருதி வந்து என்னை திட்டிட்டா. இதுக்கு மேலே நான் எவ்வளோமா பொறுமையாக வந்து பதில் பேச முடியும்? எனக்கு பிடிச்ச வேலையை தான் நான் செய்வேன். பிடிச்ச வேலையை நான் செய்கிறத தப்புன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. என்னுடைய வேலையில் யாரும் தலையிடாதீங்கம்மா. ஸ்ருதி வந்தால் சாப்பிட சொல்லுங்கள். அப்புறம் அவள் வேலையை அவள் பாப்பா, என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயா எவ்வளவோ பேசியும் இங்கே ரவி மனசு மாறாததை பார்த்துட்டு இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யன்னு தெரியல. சம்மந்தி என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இங்கே வந்து ஸ்ருதி உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணு. நம்ம ஸ்ருதியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா ஸ்ருதி மூலமாக நமக்கும் நிறைய பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த ரவி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே. நான் சம்மந்திக்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், ரவி மனசை மாற்றலான்னு நினச்சேன். ரவியை நாளைக்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு நினச்சேன். இதெல்லாம் பார்த்து சம்மந்தி சந்தோஷப்படுவாங்க, ஸ்ருதிக்கு தர வேண்டிய பணத்தை என்கிட்ட தருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்றால இருக்குன்னு விஜயா வந்து ரொம்பவே ரவி மேலே கோவமாக இருக்காங்க. மீனா ஸ்ருதிக்கிட்ட தன்னுடைய பிஸ்னஸை பற்றி பேசலான்னு வரும்போதெல்லாம் ரவியும் ஸ்ருதியும் ரொம்பவே கோவமாக இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனையால் இவங்க 2 பேரும் பேசாமல் இருக்காங்க அப்படின்னு மீனா புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இங்கே ஸ்ருதிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஸ்ருதி, என்ன பிரச்சனை? ரவி ஏன் உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை? ரவி வீட்டுக்கு வந்தால் நீங்களும் ரவியும் ஒன்றா தான் சாப்பிட வருவீங்க. ஆனால் இப்போ சரியாக பேசாததுனால 2 பேரும் சாப்பிட கூட வரமாட்டேங்கிறீங்க. என்னங்க ஆச்சுன்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை மீனா, என் ரெஸ்டாரண்ட் வேலையை நான் தனியாகவே பார்த்துக்கிட்டேன். என்ன இருந்தாலும் ரவி என் பேச்சை கேட்பாரு, என் ரெஸ்டாரண்ட்டோட பொறுப்பை எடுத்துப்பாருன்னு தான் அவருக்காக இந்த பிஸ்னஸை நான் ஆரம்பித்தேன். எனக்காக நான் இப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வந்து தனக்கு தெரிஞ்ச வேலையை பார்க்கணுன்னு மனோஜ் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்த மாதிரியே இங்கே வந்து நான் ரவிக்கும் உதவி செய்யணும்னு நினச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் ரவி அந்த நீத்துவுக்கு உதவி செய்கிறாரு, நீத்து மேலே அக்கறையாக இருக்காரு, நீத்து பேச்சை கேட்குறாரு. நான் சொல்ல வரதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. என் அப்பா அம்மா மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. என்னால் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்க முடியும்? அதான் நான் ரவிக்கிட்ட பேசுகிறதில்ல. என் பிஸ்னஸை தனியாக இருந்து பார்த்துக்கலான்ற முடிவில் இருக்கேன். ரவியை நம்பி தானே நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன். அப்போ ரவி தானே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கீங்க. அந்த சந்தோஷத்தில் நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னா எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து எப்படி முத்து உங்களை பார்த்துக்கிறாரோ, எப்படி முத்து உங்களுக்கு உதவி செய்கிறாரோ அதே மாதிரி ரவியும் எனக்கு உதவி செஞ்சால் தானே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீத்து பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை செய்வேன்னு ரவி அடம்பிடிக்கிறது, தேவையில்லாமல் என்னை மட்டும் இல்லை என் வீட்டில் உள்ள எல்லாரையும் வந்து தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறதுன்னு இதை என்னால் பொறுமையாக ஏற்றுக்க முடியல. அதனால தான் பேசாமல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், கொஞ்ச நாள் என் அப்பா அம்மா வீட்டுக்கு போகலாமான்னு கூட எனக்கு தோணுது. இப்போ வரைக்கும் நான் ரவி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீட்டிலையே தான் இருக்கேன். ஏன் என் அப்பா அம்மா வீட்டுக்குன்னு நான் போகிறதும் இல்லை, அவங்கக்கிட்ட பேசுகிறதும் இல்லை, அவங்க பேச்சு நான் கேட்குறதும் இல்லை. ஆனால் ரவி அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது எனக்கும் கஷ்டமாக இருக்குது. என் அப்பா அம்மாவும் அதெல்லாம் நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அதை நான் ரவிக்கிட்ட எவ்வளவோ பேசி புரிய வைக்க பார்த்தேன். ஆனால் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. என் ரெஸ்டாரண்ட் பக்கம் வரவே மாட்டேன், உனக்கு உதவி செய்ய மாட்டேன், நீ ஆரம்பித்த இந்த பிஸ்னஸை நீ ஏன் பார்த்துக்கோன்னு சொன்னால் நான் அதனால தான் ரவிக்கிட்ட பேசாமல் இருக்கேன். இதில் நான் என்ன செய்ய முடியும் மீனா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனாவும் எனக்கு புரியுது ஸ்ருதி, இருந்தாலும் நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும். ரவி பேச்சை கேட்டிருந்தா இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்கள் 2 பேரும் நல்லா வந்து உங்களுக்கு வருமானம் வருது, சம்பாதிக்கிறீங்க. அந்த பணத்தை சேர்த்து வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தா ரவி உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாரு, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ ஓனராக இருந்திருப்பாரு. நீங்கள் சொல்லாமல் ரவி உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சுருப்பாரு. ஆனால் நீங்கள் ரவி கேட்காம ரவி பேச்சை கேட்காம உங்கள் அம்மா தந்த பணத்தில் இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிங்க. அதனால் ரவிக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இல்லை தேவையில்லாமல் நீத்துக்கிட்டே எங்கள் அப்பாவும் அம்மாவும் பேசினதாகவும் அவங்கக்கிட்ட பிரச்சனை செஞ்சதாகவும் ரவியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் எப்படி நான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லும்போது,
அதெல்லாம் உண்மையாக கூட இருக்கும்ல. உங்கள் அப்பா அம்மாவை பற்றி உங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி புரிய வைங்க. சீக்கிரமாகவே ரவி உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக வருவார். அதை பற்றி நானும் முத்துவும் பேசுகிறோம். நாங்கள் பேசி புரிய வைக்கிறோம். எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்லன்னு மீனா ரொம்பவே கோவமாக இருக்கிற ஸ்ருதிக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்ல வேண்டான்னு சொன்ன ஸ்ருதியும் மீனா பேசுகிற பேச்சால் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடவும் போகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என் பிஸ்னஸ்க்கும் நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்ல கண்டிப்பாக உதவி செய்கிறேன். நீங்கள் நல்லபடியாக முன்னேறினா அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு மீனா பிஸ்னஸ்க்காக உதவி செய்ய ஒத்துக்கிறாங்க ஸ்ருதி. இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியோ ரவி மேலே ஸ்ருதிக்கு கோவம் இருந்தாலும் மீனா பேசி புரிய வச்சதால இப்போ ஸ்ருதி இந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கா. ஆனால் என்ன செய்ய, ரவி தான் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீனாவும் இங்கே ஸ்ருதியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுக்காம பேசி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. ரோகிணி எப்பயும் போல் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா கிருஷ் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்க, கிருஷ் நல்லா தான் இருக்கான். நீ அப்பப்போ கிருஷை பார்க்கணுன்னு உனக்கு தோணாதா என்ன? இங்கே கிருஷ் உன்னை பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருக்கான். அம்மா வரமாட்டேங்கிறாங்க, என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்ல, அம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குமா, இப்போ வேறு நிறைய ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இங்கே மனோஜோட கடையிலையும் நிறைய வேலை இருக்குது. நல்லா சம்பாதிச்சாதானம்மா உங்களையும் கிருஷையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வரைக்கும் எனக்குன்னு நீ பணம் கொடுக்குறதே இல்லை. மகேஸ்வரி எங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்கா. அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு தான் நான் கிருஷை பார்த்துக்கிறேன்னு உனக்கு தெரியாதா என்ன? நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லைம்மா இனியாவது நான் சம்பாதிச்சு உங்களை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சமாவது பணம் சேர்த்து வைக்கணும்ல. எனக்குன்னு வர வருமானத்தை என் மாமியார்கிட்ட கொடுத்துட்றேன். எனக்கு எப்படியாவது என் மாமியார் என்னை புரிஞ்சுக்கணும், என்னை மறுபடியும் மருமகளாக ஏற்றுக்கணுன்றதுக்காக இப்படிலாம் செய்கிறேன். அதனால் என்னை தப்பாக நினைக்காதீங்கம்மா. சீக்கிரமாகவே உங்களையும் கிருஷையும் நான் பார்க்க வருவேன். அது மட்டும் இல்லாமல் கிருஷுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வருவேன்னு கிருஷ்கிட்ட சொல்லுங்கம்மா. கிருஷ் கண்டிப்பாக என்னை புரிஞ்சுப்பான்னு சொல்லும்போது, இப்படியே பேசி சமாளிக்கிற, எப்போ தான் கிருஷ் என்னுடைய பையன்ற உண்மையை உன் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிற அப்படின்னு கேட்கும்போது, அம்மா அதெல்லாம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்கம்மா. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு துணையாக இங்கே மகேஸ்வரி இருக்கணுன்றதுக்காக தான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க வச்சுருக்கேன். கண்டிப்பாக கிருஷை பார்க்க வரும்போது கிருஷுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் வாங்கிட்டு வருவேன். கிருஷை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. நீங்களும் நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே மனோஜ் வந்துடுறாரு. என்ன ரோகிணி, யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க? கடையில் அவ்வளோ வேலை இருக்குது. நீ தானே சொன்ன நிறைய ஃபங்க்ஷன் வருது, நிறைய பொருளெல்லாம் வாங்கணும், நிறைய வேலை செய்யணும்னு. நீயே இப்படி ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா எப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோகிணியும், என்ன மனோஜ், நானும் தான் பார்லரில் வேலை பார்க்குறேன். எனக்காக யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்களா என்ன? எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நான் உன் கடையில் இருக்க வேலையை இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட பேசி அங்கேருந்து அனுப்பிட்டு, அம்மா பார்த்தீங்கள மனோஜ் எவ்வளோ கோவமாக பேசுகிறாருன்னு. இப்படி தான் நான் ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதனால தான் உங்களை பார்க்க வர முடியல. அதனால் இப்போ நான் ஃபோனில் ரொம்ப நேரம் பேச முடியாதுமா, நான் ஃபோனை வைக்கிறேன். நீங்கள் கிருஷ்கிட்ட நான் பேசுனதா சொல்லுங்கள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மாவும், பரவாயில்ல ரோகிணி நிறைய வேலை செய்கிறா, ஆனால் என்ன இங்கே உண்மையை தான் சொல்ல மாட்டேங்கிறா. சீக்கிரமாகவே உண்மையை சொல்லி இங்கே கிருஷையும் தான் கூடவே கூட்டிகிட்டு போனால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ரோகிணியோட அம்மா. மனோஜ் சொன்ன மாதிரியே கடையில் இருக்க எல்லா வேலையும் ரோகிணி பார்த்துட்ருக்காங்க. அங்கே நிறைய கஸ்டமர் வராங்க. உடனே மனோஜ் ரொம்பவே சந்தோஷமாக, ரோகிணி நீ சொன்ன மாதிரியே இங்கே பொருள் வாங்க வர எல்லாருக்குமே நம்ம gift தர போகிறதா சொன்னதுனால நிறைய கஸ்டமர் வராங்க ரோகிணி, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு மனோஜ் ரொம்பவே சந்தோஷமாக பேசும்போது உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நான் சொன்னதால தான் நீ இப்படியெல்லாம் செஞ்ச, அதனால் நிறைய கஸ்டமர் வராங்க, நமக்கு நல்ல வருமானம் வரப்போகுதுன்னு சொல்ல, ஆமாம் ரோகிணி, இருந்தாலும் என்கிட்ட பணமே இல்லையா, அதனால் தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டேயும் நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்ல, அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துடலாம், நீ கவலையே படாமல் இருக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்கிறாங்க ரோகிணி. இங்கே ரோகிணியே சொல்லிட்டா, அதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்போ நிறைய பொருளை வாங்கிட்டு போகிறதுனால சந்தோஷ் சார் வேறு பணம் கொடுத்தா தான் பொருள் அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு. அதனால் வெளியில் நம்ம கடன் வாங்கி தான் ஆகணும். நம்மக்கிட்ட இப்போ பணம் இல்லையே அப்படின்னு மனோஜும் யோசிக்கிறாரு. நிறைய கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு. மனோஜ் ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி நமக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கு, நல்ல வருமானம் வந்திருக்குன்னு சொல்லும்போது உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் எனக்கு ஒரு யோசனை தோணுதுன்னு சொல்ல, என்ன ரோகிணி, நீ எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும், நீ சொல்கிறத நான் அப்படியே செய்வேன்ல, நீ கடைக்கு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு நல்ல லாபம் கிடைக்குது, அதனால் நீ சொல்கிற மாதிரியே நான் செய்வேன், என்னென்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ், நம்ம கடையில் ஏற்கனவே நிறைய பொருள் அப்படியே இருக்குது, அந்த பொருளை யாரும் வாங்கவே இல்லை,
இப்போ அந்த பொருளை நம்ம வந்து யார்கிட்டயும் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்குது. அதனால் நம்ம கிஃப்டாக கொடுக்குறதா சொன்னோம்ல, பேசாமல் அந்த தேவையில்லாத பொருளெல்லாம் கிஃப்டாக கொடுத்துட்டா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு வேளை நம்ம கிஃப்டாக கொடுக்குற பொருள் வந்து வேலை செய்யலைன்னு வந்து பிரச்சனைக்கு வந்துட்டாங்கன்னா என்ன செய்கிறதுன்னு கேட்குறாரு மனோஜ். அதெல்லாம் பார்த்துக்கலாம். gift வேணும்னு தானே வராங்க. நம்ம எந்த பொருளை கொடுத்தா இவங்களுக்கு என்ன? நமக்கு இதெல்லாம் தேவையில்ல. அத வந்து அ நம்ம கஸ்டமர் கிட்ட வந்து கிஃப்ட்டா குடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜும் வேண்டாம் ரோகிணி இப்படிலாம் செஞ்சா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் அப்பா சும்மா விடமாட்டாரு. நம்ம இந்த கடையில் இருக்கணும்னு அப்பா அம்மான்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இந்த கடையில் நம்ம நேர்மையாக தான் வேலை பார்க்கணும்னு அப்பா அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார்ல. நம்ம இப்படி செய்கிறதெல்லாம் அப்புறம் நமக்கு தான் பிரச்சனையாக வரும்னு சொல்லும்போது உடனே ரோகிணி அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஏற்கனவே நம்ம கடைக்குன்னு வாங்கின பொருள் எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் அந்த பொருள் இப்போ சரியாக வேலை செய்தான்னு தெரியல. அந்த பொருள் எல்லாத்தையும் கிஃப்டாக கொடுத்துருவோம். இவங்க யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது. எப்படி நமக்கு வர வேண்டிய பணம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். அப்படி யாராவது வந்து பிரச்சனை செஞ்சா நான் பேசுறேன். இந்த கடையோட ஓனர் மனோஜ் கிடையாது. என் மாமனார் தான்னு உங்க அப்பா வந்து பதில் சொல்லட்டும். நாம இதுல தலையிடவே வேண்டாம். பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. உடனே மனோஜ் முதல்ல வேண்டான்னு சொன்னாலும் ரோகிணி இப்படி தான் செய்யணும். வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னதால மனோஜும் ஒத்துக்கிறாரு. இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் வர சொல்லிட்டு இப்படி தேவையில்லாத பொருளெல்லாம் நல்லபடியாக எடுத்து வைங்க. இதுதான் நம்ம கிஃப்டாக கொடுக்க போகிறோம்னு சொல்ல சார் இதெல்லாம் வேலை செய்யாது சார். அப்புறம் அவங்க வந்து பிரச்சனைக்கு வந்துட்டா என்ன செய்யணும்னு சொல்லும்போது நான் தான் இந்த கடையோட ஓனர். நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. புரியுதா? நான் சொன்ன மாதிரி செஞ்சால் போதும். என்ன ரோகிணி அப்படின்னு கேட்க ஆமாம் நீ சொல்கிற வேலையை தானே இவங்க செய்யணும். இவங்க ஏன் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு ரோகிணி கேட்ட உடனே அங்கே ஸ்டாஃபாக வேலை பார்க்குறவங்களும் வேறு வழி இல்லாமல் மனோஜ் ரோகிணி இப்படி செய்ய சொன்னதால் அங்கே வந்து வேலை செய்யாத அந்த பொருளெல்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லி எப்படியாவது வர கஸ்டமர்கிட்ட கொடுத்துடணும், கிஃப்டாக கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஏற்பாடையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியோ கிஃப்ட் வாங்குறதுக்காக நிறைய செலவாகும்னு நினச்சேன். ஆனால் இப்போ கடையில் வேலை செய்யாத பொருளையே கிஃப்டாக கொடுத்தா இவங்க வந்து நம்மளை கேள்வி கேட்கவே முடியாதுன்னு ரோகிணி சொன்னதும் சரியாக தானே இருக்குது அப்படின்னு ரோகிணி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படிலாம் செய்கிறாரு மனோஜ். அதே மாதிரி மனோஜோட கடைக்கு அங்கே பொருள் வாங்க வர கஸ்டமருக்கு கிஃப்டாக இங்கே வேலை செய்யாத பொருளெல்லாம் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக மனோஜோட கடைக்கு வந்தால் இப்படி நல்ல கிஃப்டெல்லாம் கிடைக்குதுன்னு நிறைய பேர் வந்து அங்கே நிறைய பொருளெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. மனோஜும் ரோகிணியும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வந்தவங்க நம்பி மனோஜோட கடையில் வந்து பொருள் வாங்க வராங்க. ஆனால் இவங்க வந்து நம்மக்கிட்ட பொருள் வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற கிஃப்ட்டுக்காக தான் வராங்க. அதனால் இவங்கள வந்து இப்படி நம்ம செஞ்சால் தப்பே இல்லைன்னு ரோகிணி வந்து திட்டம் போட்டதால் மனோஜ் இப்படி செய்கிறதுனால இங்கே வரவங்க எல்லாரும் நம்பி பொருள் வாங்கிட்டு போகிறதுனால ஏமாந்து தான் போகிறாங்கன்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே பேசுகிறாங்க. மனோஜ் சார் இப்படி ரோகிணி பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் செய்வாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் நம்பி பொருள் வாங்க வராங்க. அவங்கள ஏமாற்றலாமா? யாராவது வந்து கேள்வி கேட்டால் அப்புறம் பிரச்சனை வரும். மறுபடியும் பிரச்சனை வந்தால் இந்த கடைக்கு யாராவது நம்பி பொருள் வாங்க வருவாங்களா என்ன? இதெல்லாம் யோசிக்காமல் இவங்க இப்படி ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்களே, இதெல்லாம் தப்புன்னு நம்ம சொன்னால் நம்மளை கேள்வி கேட்குறாங்க. உடனே நீ இங்கே வேலைக்கு வர வேண்டான்னு நம்மளை இங்கேருந்து அனுப்பிடுவாங்க. நமக்கு எதுக்கு பிரச்சனை? நமக்கு இவங்க சரியாக சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்டாஃப் எல்லாருமே மனோஜை பற்றியும் ரோகிணியை பற்றியும் பேசுகிறாங்க. மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராரு. விஜயாவையும் கூப்பிடுறாரு. அம்மா சீக்கிரமாக வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடும்போது என்ன மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்க? என்ன ரோகிணி என்ன நடந்துச்சுன்னு கேட்க அத்தை மனோஜே சொல்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஏற்கனவே நான் புதுசாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நல்ல லாபம் கிடச்சிது. அதன் மூலமாக உங்களுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தேன்ல, மறுபடியும் அப்படி ஒரு வருமானம் எனக்கு வரவே இல்லைம்மா. ஆனால் ரோகிணி பேச்சை கேட்டு இப்போ ஃபங்க்ஷன் வரதுனால நம்ம கடையில் பொருள் வாங்குற எல்லாருக்கும் நாங்கள் gift தரோன்னு சொன்னதால் நம்ம கடைக்கு எவ்வளோ கஸ்டமர் வராங்க தெரியுமா? நல்ல வருமானம் கிடச்சிருக்கு. உடனே உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்கம்மா இந்த புது துணியெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மீனா, முத்து, ஸ்ருதின்னு எல்லாருமே அங்கே வந்து நின்று பார்க்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க என்னாச்சு இந்த மனோஜுக்கு? எதுக்கு இப்படிலாம் செஞ்சிட்ருக்கான்னு தெரியலேன்னு சொல்ல அவங்க தான் பிஸ்னஸை நல்லபடியாக நடத்தணும்னு அவங்க யோசித்து என்னென்னவோ செஞ்சுருப்பாங்க போல். அதனால அவங்களுக்கு நல்ல வருமானம் வருதாங்க. இப்போ கூட உங்கள் அண்ணன் வந்து நம்மளை பற்றி ஏதாவது பேசுவாங்க பாருங்களேன். ஏளனமாக பேசி நம்மளை தலகுனிய வைக்கணும்னு நினைப்பாரு உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அம்மா முத்துவும் மீனாவும் எங்களை மாதிரியே பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் இவ்வளோ வருமானம் அவங்களுக்கு கிடைக்குமா என்ன? ஆனால் நான் அப்படி இல்லைம்மா. நேர்மையாக உண்மையாக என்னுடைய வேலையை செஞ்சதால் நல்ல வருமானம் வந்திருக்கு. அப்பா உங்களுக்கும் புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா.
அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து எல்லார்கிட்டேயும் கொடுத்துட்ருக்க. உடனே இங்கே ஸ்ருதியும் பரவாயில்லையே மனோஜ், யோசிச்சு இப்போ நல்ல பிஸ்னஸ் நடக்குதா அப்படின்னு பாராட்டி பேசுகிறாங்க. உடனே முத்து மீனாவை பார்த்து இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன உங்கள் பிஸ்னஸ் எப்படி நடக்குதுன்னு கேட்கும்போது, பரவாயில்ல ரோகிணி, எங்களுக்கு தேவையான பணம் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரோகிணியும் அப்படியா மீனா, நல்ல வருமானம் வருதா, அப்போ சீக்கிரமாக மாடியில் ரூம் கட்ட வேண்டியதானே அப்படின்னு கேட்க, அவ்வளோ பணம் கிடைச்சா நாங்கள் செஞ்சுருப்போமே, இப்போ வரைக்கும் பணத்தை சேர்த்து வச்சிட்ருக்கோன்னு சொல்லும்போது, ஆனால் நாங்கள் நினச்சா புதுசாக வீடே வாங்க முடியும், என்னைக்கும் எங்களை மாதிரி பிஸ்னஸ் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ரோகிணி பேசுகிறத கேட்டுட்டு மனோஜ் அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்காரு, அவ்வளோ சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்காரு. உடனே ரோகிணி இங்கே வந்து, அத்தை உங்களுக்காக நான் தான் இந்த துணியெல்லாம் வாங்கணும்னு சொல்ல, என் பையன் மனோஜ் சம்பாதிச்சு எனக்காக வாங்கி கொடுத்துருக்கான், நீ உடனே நல்ல பேர் வாங்க இப்படியெல்லாம் பேசாதன்னு சொல்லும்போது, உடனே மனோஜும், அம்மா ரோகிணி தாம்மா எனக்கு இப்படியெல்லாம் யோசனை சொன்னதால் கடையில் நான் வந்து வர எல்லாருக்குமே வந்து பொருள் வாங்குற எல்லாருக்கும் gift தரேன்னு சொல்ல, ரோகிணி வந்து சொன்னதால தான் நானும் இப்படி செஞ்சேன், அதனால தாம்மா நல்ல வருமானம் வருது, நான் தான் உங்களுக்காக இதெல்லாம் வாங்கினேன், ஆனால் ரோகிணியால் தாம்மா கடையில் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, மற்ற மருமகளை விட ரோகிணி ரொம்ப பொறுப்பாக வேலையை செய்கிறதுனால ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்கிட்டா தப்பே இல்லைம்மா அப்படின்னு ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு மனோஜ். மனோஜ் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் விஜயா அமைதியாகவே இருக்க, எல்லார் முன்னாடி மனோஜை பெருமையாக பேசுகிறாங்க விஜயா. இங்கே மனோஜ் மாதிரி இந்த வீட்டில் யாருமே சம்பாதிக்கல, என் பையன் மனோஜ் நான் சொன்ன மாதிரியே நல்லபடியாக படித்து பிஸ்னஸ் செஞ்சு இப்போ எனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், மனோஜோட அருமை பெருமை இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது, ஆனால் என் பையனோட புத்திசாலித்தனமும் இங்கே திறமையும் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு மனோஜை பெருமையாக பேச, இங்கே உடனே மீனாவும் முத்துவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன மீனா பார்த்துட்ருக்க, மனோஜ் வந்து எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான், சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்க, அத்தை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க, சீக்கிரமாக வேலையெல்லாம் செய், நீ மட்டும்தான் சம்பாதிக்கிறேன்னு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதன்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், அப்போ என்ன சொல்கிற, மீனா வெளியில் கஷ்டப்பட்டு வேலை செய்யலன்னு சொல்கிறியா, மீனாவுக்கு தெரிஞ்ச வேலை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறா, ஆனால் மனோஜ் அப்படி இல்லை, எனக்கு வர வேண்டிய பணத்தை எடுத்து பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ அதன் மூலமாக நல்ல வருமானம் வருதுன்னு பேசுகிறான், அதனால் யோசித்து பேசு மனோஜ், நீ எனக்கு இப்படி தேவையில்லாமல் துணியெல்லாம் வாங்கி தர வேண்டாம், எனக்கு தர வேண்டிய பணத்தை முதல்ல திருப்பி கொடு, அதுவே போதும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதை கேட்டுட்டு உடனே மனோஜும், சரிப்பா அந்த பணத்தை எப்படியா திருப்பி தந்துடுறேன்னு சொல்ல, உடனே முத்துவும், இதை தான் நீங்களும் பார்லலமாவும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் அப்பாவோட பணத்தை திருப்பி தந்த மாதிரியே தெரியலையே, நல்ல லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறல்ல, சீக்கிரமாக பணத்தை திருப்பி கொடு, இல்லைனா நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மனோஜ் அமைதியாக தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு. உடனே இங்கே ரோகிணி கேட்குறாங்க, என்ன பிரச்சனை இந்த முத்துவுக்கு, விஜயாத்தை உங்களை பாராட்டி பேசுனா உங்கள் தம்பி முத்துவுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, தேவையில்லாமல் வந்து நம்மளை கேள்வி கேட்பாராமே, எப்படி வந்து அந்த பணத்தை நம்மக்கிட்ட கேட்க முடியும், அண்ணாமலை மாமா கேள்வி கேட்குறாருன்னா நம்ம பதில் சொல்லலாம், முத்துவுக்கெலாம் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லவே இல்லையே அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. பரவாயில்ல ரோகிணி, நமக்கு இப்போ நல்ல வருமானம் வருது, அதை பார்த்து முத்துவும் மீனாவும் பொறாமப்படுறாங்க, அதான் இப்படி பேசுகிறாங்க, நம்ம எப்பயும் போல் நல்லபடியாக முன்னேறணும், சீக்கிரமாகவே புது வீடு வாங்கணும், அப்புறம் இவங்கெல்லாம் நம்மளை கேள்வி கேட்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். மனோஜும் ரோகிணி எப்பயும் போல் இங்கே வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இங்கே வந்து கடைக்கும் கிளம்புறாங்க. கடையில் நிறைய வேலை இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு பொறுப்பாக வேலைக்கு கிளம்புறாங்க. அந்த சமயம் அங்கே வீட்டுக்கு விஜயாவோட வீட்டுக்கு போலீஸ் வரதை பார்த்துட்டு உடனே விஜயாவும், மனோஜ் போலீஸ் வந்திருக்காங்க என்னென்னு கேளு அப்படின்னு சொல்ல, ரோகிணி நீயே வந்து பேசு, எனக்கு ரூமில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு ரொம்பவே பதட்டமாக போகிறாரு மனோஜ். உடனே அங்கே வந்து அண்ணாமலையும், சார் வாங்க சார், என்ன பிரச்சனை, யாரை வந்து பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, பெரிய கடையோட ஓனராக இருக்கார்ல மனோஜும் ரோகிணியும், அவங்கக்கிட்ட நான் பேசணும், அவங்கள வர சொல்கிறீங்களான்னு கேட்க, மனோஜ் என் பையன்தான் சார், ஏதாவது பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கன்னு கேட்கும்போது, உங்கள் பையன் மனோஜை முதல்ல வர சொல்லுங்கள், அவர்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே விஜயாவும், என்ன ரோகிணி பார்த்துக்கிட்டே இருக்க, சீக்கிரமாக மனோஜை வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. மனோஜ் இங்கே என்ன செய்கிற, உங்கள் அம்மா உன்னை வர சொல்கிறாங்க, என்னன்னு வந்து நீ தான் கேள்வி கேட்கணும், அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் எந்த தப்பும் செய்யலையே, என்னை தேடி எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது, நீ வந்து பேசினா எல்லாமே புரியும்ல, எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ நீ பெரிய கடையோட ஓனராக இருக்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி மனோஜை அங்கே கூப்பிட்டு போகிறாங்க.
உடனே அங்கே வந்த போலீஸ் மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. பரவாயில்ல மனோஜ், இப்போ உங்கள் கடையில் நிறைய கஸ்டமர் வராங்க, நல்லா உங்களுக்கு லாபம் கிடைக்குது போல் அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் வருது சார் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நேர்மையாக வேலை செய்யாமல் எதுக்கு மற்றவங்களை ஏமாத்துறீங்கன்னு கேட்கும்போது, சார் அப்படிலாம் நான் செய்யவே இல்லையேன்னு ரொம்பவே பதட்டமாக மனோஜ் வந்து ரோகிணியை பார்க்க, உடனே ரோகிணியும், சார் எதுக்காக வந்தீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் gift தரதா சொன்னீங்கல்ல, கிஃப்டாக தர பொருளெல்லாம் சரியாக வேலையே செய்யலைன்னு நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி தானேன்னு கேட்க, சார் வந்தாங்க, ஆனால் நாங்கள் பேசி சமாளித்து அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மற்றவங்கள ஏமாற்றுவீங்க, அவங்க வந்து கேள்வி கேட்டால் சமாளித்து அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், நான் வேண்டான்னு தான் சொன்னேன், ரோகிணி தான் வேணும்னே இப்படி என்னை மாட்டி விட்டுட்டா அப்படின்னு மனோஜ் பேச ஆரம்பிக்க, ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் அமைதியா இரு, இப்படிலாம் பேசினா நம்ம 2 பேருமே மாட்டிப்போம், அப்புறம் நமக்குன்னு யாரும் இந்த வீட்டில் உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல, வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்துட்ருக்க அங்கே வந்த போலீஸும் மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் தானே அந்த கடையோட ஓனர், நீங்களே இப்படி பிரச்சனை செஞ்சால் எப்படி அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும், சார் நாங்கள் அந்த கடையில் என் மாமனார் தான் சார் ஓனராக இருக்காங்க, அந்த கடையில் அவர் சொல்கிற வேலையை தான் சார் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிடுறாங்க. என்னது, இங்கே வந்து உங்கள் அப்பா தான் இந்த கடையோட ஓனரான்னு கேட்க, உடனே விஜயா, ஆமாம் என் வீட்டுக்காரர் தான் ஓனராக இருக்காருன்னு சொல்லும்போது, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு தான் எல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா, அப்போ மனோஜ் வந்து நீங்கள் சொல்கிற வேலையை தான் செய்கிறாரா அப்படின்னு அங்கே வந்து போலீஸ் வந்து கேள்வி கேட்க, மனோஜ் உடனே திருன்னு முழிக்கிறாங்க. என்ன ரோகிணி, எங்கள் அப்பாவை மாட்டி விட்டுட்ட அப்படின்னு கேட்கும்போது, வேற வழியே இல்லை, அமைதியாரு, நாம தான் யோசிக்காம கிஃப்டெல்லாம் தரோன்னு சொல்லி நம்மக்கிட்ட வேலையே செய்யாமல் இருந்த பொருளை அவங்களுக்கு கொடுத்தோம்ல, அவங்க எல்லாரும் நம்மளை மாட்டி விட்டுட்டாங்க, இப்போ நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா அண்ணாமலை மாமாவை பற்றி சொன்னாதான் இப்போ வந்து நம்மளுக்கு பிரச்சனை வராது, அதான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலையும், சார் நான் அந்த கடை பக்கம் போகிறதே இல்லை சார், அந்த கடைக்கு நான் தான் ஓனராக இருந்திருக்கணும், அப்படி இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது, என் பையன் நேர்மையாக அவனோட வேலையை பார்க்குறான்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஏமாற்றி அதன் மூலமாக அவனுக்கு வருமானம் வருதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். என்ன மனோஜ் இதெல்லாம், நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னுடைய பணத்தை நீ வந்து பயன்படுத்தின, எனக்கே தெரியாமல் இப்படி ஒரு வேலையை நீயும் ரோகிணியும் செஞ்சீங்க, போனா போதுன்னு நான் பொறுமையாக இருந்தேன், இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே என்ன மாட்டி விடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை மட்டும் இல்லை ரோகிணியவும் அண்ணாமலை ரொம்ப கோவமாக பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உண்மையை சொல்கிறீங்களா இல்லையான்னு கேட்க, உடனே அங்கே வந்த போலீஸும், சார் நீங்கள் கடைக்கு ஓனர்னு சொல்கிறாங்களே, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு தானே அந்த பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு, நிறைய பேர் பணம் கொடுத்து இப்போ ஏமாந்து போய் நிற்கிறாங்க, அவங்க எல்லாரும் எங்ககிட்ட உதவி கேட்டு வந்தாங்க, அது மட்டும் இல்லை சார், அங்கே வந்து மனோஜ் நிறைய கடன் வாங்கியிருக்காரு, ஆனால் அந்த பணத்தை திருப்பி தராமல் இங்கே வந்து நிறைய செலவெல்லாம் செஞ்சுட்டு இவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க, ஆனால் இவங்க எல்லாரும் ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருந்து பணம் வாங்குறதெல்லாம் தப்பு தானே சார், உண்மையை சொல்லி இவங்க பணம் வாங்கியிருந்தா பரவாயில்ல, இவங்களுக்கு நல்ல வருமானம் வரணும்னு எல்லாரும் ஏமாத்துறாங்க, இப்படியே நடந்தால் சரிப்பட்டு வராதுன்னு இவங்க கிட்ட பணத்தை எப்படியாவது திருப்பி வாங்கணுன்றதுக்காக நிறைய பேர் உதவி கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலையும், மனோஜ் நீ தானே எனக்கு நல்லா லாபம் கிடைக்குது, நல்லா வந்து வருமானம் வருதுன்னு சொன்னேன், அந்த பணத்தை திருப்பி கொடு, நான் கடைக்கு ஓனராக இருந்திருந்தா கண்டிப்பாக நீ செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வச்சுருப்பேன், இப்படி ஒரு பிரச்சனை வர விட்டுருக்கவே மாட்டேன், எங்களுக்கு தெரியாமல் நீ ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டு இப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே சொல்கிறியா, உன்னை சும்மா விட மாட்டேன், நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, சார் என் மேலே எந்த தப்பும் இல்லை, இங்கே வந்து ரோகிணியும் மனோஜும் திட்டம் போட்டு தான் இப்படி ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், இவங்கள கூப்பிட்டு போங்க சார், என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, உன்னுடைய பிஸ்னஸை நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் செய்யாததுனால தான் உனக்கும் ரோகிணிக்கும் இப்படி ஒரு நிலைமை, சம்பாதிச்ச பணத்தெல்லாம் தேவையில்லாமல் செலவு செய்கிறது, நிறைய பணம் வருதுன்னு வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏளனமாக பேசுகிறதுன்னு 2 பேர் என்னெல்லாம் வேலை செஞ்சீங்க, அதனால தான் போலீஸ் வந்து உங்களை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. என்ன ரோகிணி, என்னை மாட்டி விட்டுட்டு நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பிரச்சனை இல்லைன்னு வெளியில் வரலான்னு நினச்சிங்கல்ல, அதனால தான் நான் இப்போ உண்மையை சொல்ல வேண்டியதாயிருச்சு, நீங்கள் 2 பேரும் இனி அந்த பிஸ்னஸை செய்யவே கூடாது, நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பணம் வாங்கினீங்களோ எல்லார்கிட்டேயும் அந்த பணத்தை திருப்பி தரணும், அது மட்டும் இல்லாமல் இனி அந்த கடைக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு மட்டும்தான் பிஸ்னஸ் செய்ய தெரியும், நான் மட்டும்தான் நல்லா சம்பாதிக்கிறேன் இந்த வீட்டில் அப்படின்னு என்னென்ன பேச்சு பேசினேன், இப்போ போலீஸ் வந்திருக்காங்கல்ல, 2 பேரும் அவங்க சொல்கிற மாதிரியே போயிட்டு அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்க, இல்லை இந்த வீட்டு பக்கமே வராதிங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், மீனா இங்கே வாமா அப்படின்னு சொல்ல, என்னம்மான்னு கேட்கும்போது, உனக்குன்னு நீ செய்கிற பிஸ்னஸில் ரொம்ப நேர்மையாக இருக்க, அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த நேர்மையும் உண்மையும் ரோகிணிக்கிட்டேயும் மனோஜ்கிட்டையும் இல்லை, அதனால தான் அவங்க இப்படியெல்லாம் செஞ்ச உடனே போலீஸ் வந்து தேடி வந்து உண்மை என்னன்னு தெளிவாக நமக்கு சொல்லி புரிய வச்சுட்டாங்க, இனி அந்த கடையை இவங்க 2 பேரும் பார்த்துக்க வேண்டாம், அப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா மறுபடியும் பிரச்சனை தான் வரும்,
ஆனால் இந்த கடையில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் உனக்கு தெரியும்ல. நீ இது எல்லாத்தையும் சமாளித்து அந்த கடையை நீதாம்மா இனி பொறுப்பாக பார்த்துக்கணும். கடையோட பொறுப்பை நீ பார்த்துக்கிட்டாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மாம்மா நான் எப்படி பார்த்துக்க முடியும்னு கேட்க, உடனே மனோஜ், அப்பா நீங்கள் என்னப்பா பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, நீ பேசவே பேசாத மனோஜ், என்னையே மாட்டி விடணும்னு நினச்சிட்டேன்ல. ஆனால் நீங்கள் 2 பேரும் திட்டம் போட்டு செஞ்ச பிரச்சனைக்கு நான் பதில் சொல்லணுமா என்ன? உங்களுக்கு நான் உதவி செய்யணுமா? இனி என்னுடைய பணத்தை தந்தா மட்டும்தான் அந்த கடைக்கு நீங்கள் ஓனராக இருக்க முடியும். இல்லை, இனி அந்த கடை உங்களுடைய கடையே இல்லைன்னு நான் வந்து சந்தோஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். நீங்கள் செஞ்ச பிரச்சனையை பற்றியும் சந்தோஷ் சார்கிட்ட நான் பேசுவேன். மீனாவுக்கும் முத்துவுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். மீனா பொறுப்பா தன்னுடைய வேலையை பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இனி அந்த கடைக்கு மீனாவே ஓனராக இருக்கட்டும்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீங்கள் 2 பேரும் பேச வேண்டான்னு சொல்ல, ரோகிணியும் இங்கே மனோஜும் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சதால் அங்கே வந்த போலீஸும் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காகவும் மறுபடியும் அவங்க வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காகவும் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ரோகிணி, என்ன மனோஜ் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி ஒன்றால் தான் உன் பேச்சை கேட்டேன்ல, இந்த பிரச்சனை வந்தால் என்ன செய்யறது, அப்பா நம்மளை சும்மா விட மாட்டாங்கன்னு எவ்வளவோ சொன்னேன், என் பேச்சை நீ கேட்டியா? இப்போ உன்னால் நானும் மாட்டிக்கிட்டேன் பாரு. நல்ல வந்து வருமானம் வருது, நல்ல லாபம் கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டேன். இப்போ உன் பேச்சை கேட்டதுனால என்னுடைய நிலைமையை பாரு. என் அப்பா, இங்கே முத்து எல்லாருமே என் மேலே அவ்வளோ கோவமாக இருக்காங்க. மறுபடியும் அந்த கடைக்கு நான் ஓனராகவே முடியாது. மீனாவை பாராட்டினது மட்டும் இல்லாமல் என் கடையோட பொறுப்பை மீனா கிட்ட கொடுத்துட்டாங்க. மீனா முத்து முன்னாடி நான் இப்போ தலை குனிஞ்சு தான் நிற்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? உன் பேச்சை நான் கேட்டிருக்கவே கூடாது. நானே யோசித்து நல்லபடியாக என் பிஸ்னஸை பார்த்துருந்தா இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்காது. என் அம்மா எவ்வளோ கோவமாக என்னை பேசுனாங்கன்னு பார்த்தல, நேற்று தான் பாராட்டி பேசுனாங்க, அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வரதுக்கு நீயே காரணமாக இருந்துட்டியே ரோகிணி அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமாக ரோகிணியை வெளுத்து வாங்குறாரு. ரோகிணியோட பேச்சை கேட்காத மனோஜ்னு சொன்னேன். மனோஜ் என் பேச்சை கேட்கல. இப்போ ரோகிணியால் என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு விஜயா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. ரோகிணி பேச்சை கேட்டு வந்து மனோஜ் இப்படி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டதால இங்கே மனோஜோட கடையில் இருக்க எல்லா பொறுப்பையும் மீனா கிட்ட கொடுக்குறாங்க. மீனா அந்த கடைக்கு ஓனர் ஆகுறாங்க. இதை பார்த்த முத்து சந்தோஷப்படுறாரு. என் பையன் மனோஜ் அந்த கடைக்கு ஓனராக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. மனோஜை பாராட்டி பேசினேன். இப்போ அதே கடைக்கு மீனா ஓனர் ஆயிட்டாலே, மீனா நல்ல பிஸ்னஸ் செய்வான்னு என் வீட்டுக்காரர் மீனாவை பாராட்டி பேசுகிறாரு. ரோகிணி பேச்சை கேட்ட மனோஜுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததால் மீனாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. மீனா இப்போ கடையோட ஓனர் ஆயிட்டாலே அப்படின்னு மீனா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜயா. மீனா தன்னுடைய வேலையில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுனால தான் மீனாவை நம்பி என் அப்பா இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதனால் மனோஜோட கடைக்கு மீனா இப்போ ஓனர் ஆயிட்டா. மீனாவை நம்பி அண்ணாமலை மீனாவுக்கு இந்த வேலையை கொடுத்ததால முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மீனாவை பாராட்டி பேசுகிறாரு முத்து.